ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்வீட் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த பாஸ்தாவை கடையில் வாங்காமல் வீட்டிலே செஞ்சுருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போது தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இந்த மாவை சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி கட்டையில் மாவை சேர்த்து நல்லா மெலிசாக விரிச்சிக்கலாம். இந்த பாஸ்தாவில் ஸ்வீட்டும் செய்யலாம், காரமும் செய்யலாம். இதில் காரம் எப்படி பண்ணுறதுன்ட்டு கூடிய சீக்கிரத்தில் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த பாஸ்தாவை வீட்டிலே ரெடி பண்ணி நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். கடையில் வாங்குகிற அவசியமே இருக்காது. நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் இதை எடுத்து செஞ்சுக்கலாம். மாவு நல்லா மெலிசாக விரிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு கத்தியை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் இதை வெயிலில் காய வச்சிடலாம். இந்த பாஸ்தா செய்கிறது ரொம்பவே ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாடியில் ஷீட்டை விரித்து அதில் காய வச்சுருக்கேன். நான் ஈவினிங் டைமில் காய வச்சுருக்கனால அவ்வளோவா வெயில் இல்லை. மறுநாள் காலையில் பார்க்கலாம் எப்படி காஞ்சிருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தாலாம் நல்லா காஞ்சிருக்கு. இந்த பாஸ்தாவை ஒன்று கையில் எடுத்து உடச்சி பார்க்கலாம். இந்த மாதிரி உடையணும். இப்போ நல்லா காஞ்சிட்டு இருக்கு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பாஸ்தாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதில் ஸ்வீட் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் பால்கோவா. பாஸ்தா பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேட் அளவு எடுத்திருக்கேன். சுகர், தேவையான அளவு முந்திரி பருப்பு, ஃபுட் கலரில் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். நெய் தேவையான அளவு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். இந்த பாத்திரத்தில் 3 பெரிய டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்து வேக வச்சுக்கலாம். பாஸ்தா நல்லா வெந்துட்டு இருக்குது. இந்த பாஸ்தாவில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். அந்த பாலில் ஏடு இருந்தால் அதோடு சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் 1.5 கப் அளவு சேர்த்துக்கிறேன். நான் இதில் சுகர் இருக்க பால்கோவா சேர்க்குறனால 1.5 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். இது சரியான அளவு. இது கூடவே ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பு மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்கட்டும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். இந்த பாஸ்தா கொதிக்கும்போது 100 கிராம் சர்க்கரை இருக்க பால்கோவா சேர்த்துக்கிறேன். இதில் பால்கோவா சேர்க்குறனால இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாஸ்தா ஏற்கனவே வேக வச்சுருக்கனால ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனா போதும். இதில் கடைசியாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட் பாஸ்தாவை இறக்கும்போது தண்ணியான பதத்தில் இறக்குனா தான் ஆறுனதுக்கப்புறம் திக்காக இருக்கும்.
ஒருவேளை நீங்கள் திக்காக இறக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாலை காய்ச்சி இதில் சேர்த்துக்குங்க. அவ்வளவுதான், இந்த ஸ்வீட் பாஸ்தா சூப்பராக தயாராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் பாஸ்தா ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.